ஹாய் ஹலோ வியூஸ், நீங்கள் தமிழில் பார்த்தவனி இந்த வீடியோவில் எப்படி 24 ஹவர்ஸ் கேம் ப்ளே பண்ணுறதுன்னு நான் பார்க்க போகிறோம். இது நமக்கு கான்கூர் ரேங்க் போஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது அந்தளவுக்கு டீட்டெயிலாக எந்த டீட்டெயிலும் இருக்காது. எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும், அதை எப்படி செட்டப் பண்ணணும், அதை எப்படி யூஸ் பண்ணணுன்ற டீட்டெயில்ஸ் தெளிவாக இருக்காது. ஆனால் இந்த வீடியோவில் எல்லாம் அந்த அப்ளிகேஷனோட லிங்க்கு, அதை எப்படி செட்டப் பண்ணுறது, அந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்த்துடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வர்றேன். அப்போ தான் எந்த தப்பு இல்லாமல் 24 ஹவர்ஸ் உங்களோட ரேங்க் புஷ் பண்ண முடியும். இப்போ நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க்கை தொட்டும் நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணலாம். இல்லை நீங்களே க்ரோமில் இந்த மாதிரி நோ ரூட் ஃபயர்வால் அப்ளிகேஷன் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு டைரெக்டாக ஃபஸ்ட்டு வர லிங்கை தொட்டு அதில் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ அந்த அப்ளிகேஷனை எப்படி அந்த வெப்சைட் வழியாக டவுன்லோட் பண்ணுறதுன்னு வீடியோ ஆகிட்டுருக்கு. அந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். அதனால் டவுன்லோட்ஸை கிளிக் பண்ணி அதை நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் கீழே ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம பிஜிஎம்ஐ கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இருக்கும். இதெல்லாம் அளவு கொடுத்துட்டு அந்த நியூ கஸ்டம் ஃபில்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அதில் 3 நியூ கஸ்டம் ஃபில்டர்ஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அந்த அட்ரஸ்ன்றதில் இன்பில்டாக இருக்க அந்த ஸ்டாரை கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஃபில்டராக நான் போடுற மாதிரியே நம்பர் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபில்டரில் ஸ்டாரு நம்பர் 8, செகண்ட் ஃபில்டரில் ஸ்டாரும் 443, அப்புறம் 3வது ஃபில்டரா ஸ்டார் அப்புறம் 17500 இதை மட்டும் போட்டுட்டு அங்கே செக் பாக்ஸ் ஒன்று இருக்கா, அதை டிக் மார்க் வராமல் எக்ஸ் மார்க் வராது 2 தடவை டேப் பண்ணணும். இப்போ நான் பண்ணுற மாதிரி 2 தடவை டேப் பண்ணிங்கன்னா எக்ஸ் மார்க் வந்துடும். இதே மாதிரி நம்ம போட்ட எல்லா ஃபில்டருக்கும் 2 செக் பாக்ஸுக்கும் எண்ட் மார்க் வர மாதிரி பண்ணி விட்டுருந்தோம். அவ்வளோதான், இந்த அப்ளிகேஷனோட செட்டப் முடிஞ்சு. அடுத்து இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதா அடுத்த ஸ்டெப்பாக பார்க்கணும். இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறதும் ஒன்றும் கஷ்டமாக கிடையாது. இந்த மாதிரி சைடு பார் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த நோ ரூட் அப்ளிகேஷனை சைட் ஆப்பில் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கேம் அவுட்டு நீங்கள் போய் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேருக்கு லோ அண்ட் டிவைஸ் வச்சுருப்பீங்க. லோ அண்ட் டிவைஸ் வச்சுருக்கவங்க இந்த மாதிரி சைடு பார் யூஸ் பண்ணிக்கங்க. லோ அண்ட் டிவைஸில் வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு திரும்ப லாகின் பண்ணும்போது முதல்ல லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ சைடு பார் யூஸ் பண்ணுறது பெட்டர். இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகி உள்ளே போய் அந்த லாபியில் டைம் ஓடும் இல்லையா, அந்த டயத்தில் நீங்கள் அந்த அப்ளிகேஷனை சைடு பார்ட்டை ஓப்பன் பண்ணணும். நோ ரூட் ஃபயர்வால் அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி ஜஸ்ட்டு ஸ்டார்ட் மட்டும் கொடுத்தா போதும். அதே மாதிரி நீங்கள் கேம் முடியும் போது, அதாவது நீங்கள் செத்துட்டாலோ இல்லை டின்னர் அடிச்சிட்டாலோ அந்த டயத்தில் உங்களுக்கு சர்வர் டைம் அவுட்டோ இல்லை கேம் ஃபினிஷ்ட் அந்த மாதிரி காட்டும் மெசேஜ். அந்த மெசேஜை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த அப்ளிகேஷன் சைடு பார் யூஸ் பண்ணி அந்த அப்ளிகேஷனில் ஸ்டாப் பண்ணுற பட்டனை கொடுக்கணும். திரும்பியும் கேம் ஸ்டார்ட் பண்ணி வரும்போது ஸ்டார்ட் அப்படின்றத கொடுக்கணும். அவ்வளோதான். இது திரும்ப பயன்படுத்தி நீங்கள் 24 ஹவர்ஸ் கான்கூர் போஸ்ட் பண்ணி